ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களுக்கு குக்கிங் வித் சின்ன இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அருமையான வெரைட்டிஸ் தான் பார்க்குறோம். சூப்பராக எப்படின்னா நெஞ்சு சொல்லிலாம் சூப்பராக கேட்கும். அந்த மாதிரி டிஷ்ஷு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அது என்னென்னா நண்டு மசாலா, அதாவது கிராப் மசாலா. அதை எப்படி செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை நம்ம எப்படி டேஸ்ட்டாக சுவையாக நல்லா செஞ்சு அதை சாப்பாட்டில் அப்படியே போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நண்டு மசாலாவுக்கு என்ன தேவைங்கிறத பார்க்கலாம். முதல்ல 100 ml ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 300 கிராம் வெங்காயம், ஒரு 7 பீஸு பச்சை மிளகாய், 1/2 கிலோ தக்காளி, 15 பீஸ் கறி லீவ்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 200 ml, சில்லி பவுடர்ஸ் 3 டேபிள் ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 5 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 4 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன். இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். 2 கிலோ நண்டு. இதுக்கான மெத்தடு தான் இது. நம்ம அதுக்கப்புறம் என்ன தேவைங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நல்லா அழகாக க்ளீன் பண்ணி நம்ம நண்டை வச்சுருக்கோம். அதை வச்சதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வானலை பற்ற வச்சு அப்படியே ஆயில் நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். பாருங்கள், வெங்காயத்தை நல்லா குறைன்னு வெங்காயம், பச்சை மிளகாய் 2 அரைச்சி வச்சுருக்கோம். தக்காளியும் குறைன்னு தான் அரைச்சி வச்சுருக்கிறோம். இப்படி வச்சு செஞ்சால் தான் நண்டு மசாலா செம்மையாக டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம கடாய் சூடு ஏறதுக்கப்புறம் ஆயில் நம்ம ஊற்றிக்கலாம். அது ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்ததுக்கப்புறம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சோம்பு அடுத்து சேர்த்து அப்படியே நம்ம லைட்டாக குறைன்னு அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் சேர்த்து நல்லா ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட்டு எந்த அளவுக்கு ஆகுது அந்தளவுக்கு மனமும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நண்டு மசாலாவை பொறுத்த மட்டும் நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னா நல்லா அருமையாகவும் வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் தக்காளி அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகி அதோடைய ஸ்வீட்னஸ் வர அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்து வச்சதுக்கப்புறம் நாம் மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறோம். ஏன் இப்போ சேர்க்குறோன்னா நண்டோடைய ஸ்மெல் நல்லா அதிகமாக இருக்கும். அதனால் மஞ்சத்தூளை இப்போ சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மிளகும் ஜீரகத்தையும் சேர்த்து அப்படி நல்லா அதையும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நண்டை அதோடு சேர்த்துக்கலாம். நல்லா நண்டை சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணும். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி நண்டை ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதான். நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டும் சுவையும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நண்டு மசாலா பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. எப்படின்னா சளி எந்த தொந்தரவும் இல்லாமல் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற மசாலா அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா அருமையாக நல்லா ஆயில் வர அளவுக்கு நல்லா மசாலா வணக்கிக்கலாம். அப்போ தான் பச்சை ஸ்மெல் போகும். அதுக்கப்புறம் நல்லா வணக்கிறதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா லைட்டாக தேவையான அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கலாம். மசாலாவுக்கு அதிகமாக வாட்டர் சேர்க்கறதுல நண்டும் ஃப்ரையிலே நல்லா குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தான் வாட்டர் சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறோம். பாருங்கள், நல்லா கொதித்து நல்லா அட்ராக்டிவாக வந்துட்டு அப்படியே இதில் என்ன பண்ணுறோம்னா நம்ம ரைஸ் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட். ஓகே, அதுக்கு மேலே மல்லி இலையை தூவி விட்டுட்டு அப்படியே சாப்பாட்டில் போட்டு சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக்கை பண்ணுங்கள், ஒரு கமெண்ட்டை பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளும் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த